ரஷ்யா பற்றி பலரும் அறியாத திகைப்பூட்டும் சம்பவங்களை பற்றியும் உண்மைகளை பற்றியும் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். பெரும்பாலான மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகம் தெரியாத புதிரான ஒரு நாடு தான் ரஷ்யா. இதனுடைய மர்மமான வரலாற்றை இன்னும் தோண்டி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், மர்மங்கள், அரசியல் கொந்தளிப்புகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்கள வியக்க வைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரஷ்யாவை பற்றின உண்மைகளை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்திலேயே மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட நாடு ரஷ்யா. கரடிகளும் தேவாலயங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய இடம்தான் ரஷ்யா. ரஷ்யாவுடைய மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 6.6 மில்லியன் சதுர மைல்கள். இப்போ இருக்கக்கூடிய ரஷ்யா பார்த்தீங்கன்னா பல குழப்பங்களையும் கடந்து இன்னைக்கு சுய பிரகடனப்படுத்தப்பட்ட ஜனநாயகமாக மாறி இருக்குது. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மனுஷங்க திடமானவர்களாகவும் ஓட்கா குடிப்பவங்களாகவும் இருக்காங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இங்கே ரஷ்யாவை பற்றின கூட்டமைப்பு, அது போக கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க அப்படி என்ன உண்மைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 10, யாருக்குமே தெரியாத 60 ரகசிய நகரங்கள் ரஷ்யாவுக்குள்ள இருக்கு. சோவியத் யூனியனாக இருந்த காலகட்டத்தில் ரஷ்யா யாராலையுமே அறியப்படாத விதமாக இருந்து வந்துச்சு. இது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கும் ரஷ்ய கூட்டமைப்பு முழுக்க பார்த்தீங்கன்னா ஏராளமான ரகசிய நகரங்கள் சிதறி கிடக்குது. இதுதான் உண்மை. இந்த நகரங்கள்லையும் மனுஷங்க வாழ்ந்துட்டு தான் வராங்க இன்னைக்கும். ஆனால் பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய குடும்பங்களை பார்க்க இல்லை நண்பர்களை பார்க்க வெளியூருக்கு போகணும் அப்படின்னாலும் கூட இவங்களுக்கு அனுமதி அப்படிங்கிறது வேணுமா? இன்னைக்கும் கூட ரஷ்யாவில் அந்த ரகசிய நகரங்களுக்கு வர்றதுக்கு வெளிநாட்டு பார்வையாளர்களுக்கு, அதாவது டூரிஸ்டாக போறீங்கன்னா முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். முற்றிலுமாக உங்களுக்கு அந்த இடத்துல அனுமதியே இல்லை அப்படிங்கிறதையும் அங்கே முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. ஸோ டூரிஸ்டே போகாத நகரம் ரஷ்யாவில் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இதில் சுவாரஸ்யமே. இப்படியாக எல்லாராலையுமே மூடிய நகரங்களாக அறியப்பட இந்த நகரங்கள் பெரும்பாலுமே பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இராணுவ மற்றும் அணு ஆராய்ச்சி மையங்களாக தான் செயல்பட்டு வருது. ரஷ்யாவுடைய தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கம்கட்சா அப்படிங்கிற தீபகற்பத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய வில்யுட்சின்ஸ்க் அப்படிங்கிற நகரத்தில் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களுக்கான கட்டுமான தளம் அமைஞ்சிருக்கு. சைபீரியாவின் நடுவில் இருக்கக்கூடிய ஜெலஸ்னோகோர்க் அப்படிங்கிற இடம் ரஷ்யாவுடைய புளூட்டோனியம் உற்பத்திக்கான மையம் தான். ரஷ்யாவுடைய அணுசக்தி ஆராய்ச்சிக்கான மைய பகுதியாக சரோவ் அப்படிங்கிற பகுதி இருக்கு. நான் இப்போ குறிப்பாக சொன்னால் ரஷ்யாவுடைய மூடிய நகரங்கள்லேயே சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்களை தயாரிக்கும் நகரமாக இது பார்க்கப்பட்டு வருது. ஆமாம், இந்த நகரத்தில் ரொம்ப மோசமான ஜார் பாம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அணுகுண்டு தயாரிக்கப்பட்டு வருதான். இன்றைக்கும் ரஷ்யாவில் அறியப்படாத நகரங்கள் நிறையவே இருக்குது. அதாவது இன்னும் ஆழமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்த ரஷ்யாவாகட்டும், இல்லை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ரஷ்யாவாகட்டும், இல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற ரஷ்யாவாகட்டும், எல்லாமே மேலோட்டமாக இருக்கக்கூடிய ரஷ்யாவை பற்றி மட்டும்தான். அந்த ரஷ்யாவை தான் நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஆனாலும் பாருங்கள், நம்ம அறியப்படாத, நம்ம தெரிஞ்சுக்க முடியாத, இல்லை நம்ம போகவே முடியாத, நம்ம தெரிஞ்சுக்க கூடாத பல நகரங்கள் ரஷ்யாவில் இருக்குது. பல ரகசியமான இடங்களும் ரஷ்யாவில் இருக்குது. ரஷ்யாவுக்கு வரக்கூடிய வெளிநாட்டினர்கள் கூட இது வரைக்கும் அந்த நகரங்களை தேடியே பார்த்தது இல்லையா. ஏன்னா அங்கே அப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே தேடி பார்க்க முடியும். இது அவ்வளோக்கா வெளியவே போகாத ஒரு விஷயம். அந்த நகரங்களில் சில உலக வரைபடங்களில் கூட இல்லாத அளவுக்கு ரொம்ப ரகசியமாக பாதுகாத்துட்டு வராங்க. ஸோ இப்படியாக இன்றைக்கும் பல மர்மமான ரகசியங்களை ரஷ்யா பாதுகாத்துட்டு தான் வராங்க. நம்பர் 9, புளிப்பு கிரீம் கொண்டு வழங்கப்படக்கூடிய அப்பம். ரஷ்ய கலாச்சாரத்தில் பலவிதமான புதுமையான விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும், கேள்விப்பட முடியும். அமெரிக்கர்கள் பஞ்சு போன்ற சூடான சிரப் நினச்ச அப்பத்தை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் பாருங்கள், அப்பம்னு சொன்னாலே அமெரிக்காக்காரர்கள் சாப்பிட்ற அப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நமக்கு தெரியும். ஆனால் ரஷ்யாவில் நீங்கள் ஒரு கேக் ஆர்டர் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரஷ்ய கேக் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா பிலினி அப்படிங்கிற பேரோட தான் அவங்க கூப்பிடுவாங்க, அதாவது அங்கே இருக்கிற ரஷ்யாவில். ஸோ பாரம்பரியமான பிளினியானது பார்த்தீங்கன்னா புளிப்பு கிரீம் தடவப்பட்டு அதற்கு மேலே கேவியர், அதாவது ஒரு வகை பழம் போடப்பட்டு தான் கொடுக்கப்படும். ஸோ நம்ம சாதாரணமாக உண்ணக்கூடிய கேக் போலவே பிளினி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளினி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கிரிபி, அதாவது ஒரு வகை கேக் போல் ரொம்ப மெல்லிசாக தான் இருக்கும், செய்யப்படும். ஆனால் ஒரு பயணி ஓட் ஜெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய உணவை கவனக்குறைவாக அதிகமாக வறுத்ததால் பிளினி உருவானதாக ஒரு வரலாறே இருக்குது. ஒரு கவன சிதறலால் உருவான ரஷ்ய பாரம்பரிய உணவு தான் இந்த பிளினி. காலப்போக்கில் இது ரஷ்ய வீடுகளில் ரொம்ப பிரதானமான உணவாகவே மாறிடுச்சு. வீட்டில் குழந்தை பிறப்பதில் துவங்கி இறுதி சடங்கு, அப்புறம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாட்கள்னு சொல்லிட்டு எல்லா நாட்கள்லையுமே இவங்க பிளினியை தான் சாப்பிட்றாங்க, செய்கிறாங்க. பெரும்பாலான ரஷ்யர்கள் வாழ்க்கையில் பிரதான முக்கிய உணவாக இந்த பிளினி தான் இருந்து வருது. 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பிளினி உயரடுக்கை சேர்ந்த மக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய உணவாக தான் பார்க்கப்பட்டு வந்துச்சு. புளிப்பு கிரீம் மற்றும் கேவியர் கொண்ட பாரம்பரிய அப்பம் ரஷ்யாவில் இப்படித்தான் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமே. அதாவது தவறுதலாக வந்திருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த பிளினி கேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவையோடு இருக்குது அப்படிங்கிறதும் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம்தான். நம்பர் 8, பாட்டு பாட தடை செய்யப்பட்ட பகுதி.
ரஷ்யர்கள் வித்தியாசமான பல மூட நம்பிக்கைகளை கொண்டிருப்பாங்க. ஆனால் இது பெரும்பாலான மக்களுக்கு தெரியவே தெரியாது. ரஷ்யர்கள் வீட்டு வாசல்லையோ அல்லது மூலையில் போடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மேசையிலையோ அமர்ந்துக்கிட்டு கை கொடுத்தா அவங்க திரும்ப கை கொடுக்கவே மாட்டாங்க. அப்படி செஞ்சால் காலம் முழுக்க அவங்களுக்கு திருமணமே ஆகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. அதே போல் உண்மையான பிறந்தநாள் வர்றதுக்கு முன்னாடியே ரஷ்யர்கள் கிட்ட பிறந்தநாள் வாழ்த்துக்களை யாரும் சொல்லவே கூடாது. அதாவது அட்வான்ஸாக சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது. ரஷ்யர்கள் கிட்ட அப்படி நீங்கள் செஞ்சுட்டா அவங்க ரொம்ப கோபமாயிருவாங்களாம். அதே போல் உங்களுக்கு பிடிச்ச பாடலை வாயில் முணங்கிட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி ரஷ்யாவில் நீங்கள் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி பாட்டு பாடினா வருங்காலத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய நிதி இழப்பிற்கு ஆளாகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இப்படி பல வினோதமான மூட நம்பிக்கைகள் ரஷ்யாவில் இன்னைக்கு உலாவிக்கிட்டு தான் இருக்குது. நம்பர் 7, அதிக பில்லியனர்கள் பிறந்த இடம். உலகத்திலேயே அதிகமாக கோடீஸ்வரர்கள் பிறந்த இடமாக மாஸ்கோ இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் கோடீஸ்வரர்களில் 84 பேர் மாஸ்கோவில் பிறந்தவங்க தான். ஆனால் அவங்களில் சில பேர் பார்த்தீங்கன்னா பெரிய வணிக வாய்ப்புகளின் காரணமாக வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க. இப்போ கூட 71 பில்லியனர்களுக்கு மாஸ்கோ தாயகமாக தான் இருந்து வருது. 2019ஆம் ஆண்டில் மட்டும் இவங்க $421 பில்லியன் சம்பாதிச்சிருக்காங்க. ரஷ்யாவுடைய செல்வத்தில் 81% மக்கள்கிட்ட இருந்தும் மீதம் 11% பணக்காரர்கள் கிட்ட இருந்தும் கிடைக்குது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் இது குறித்து கூறும்போது என்ன சொல்றாருன்னா, பணக்காரர்கள் பணத்தை மட்டும் இல்லாமல் தேசத்தின் அரசியலையும் கட்டுப்படுத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல. நம்பர் 6, ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருப்பாங்களா இந்த இடத்துல. ரஷ்யாவில் ஆண்களை விட 11 மில்லியனுக்கும் அதிகமான பெண்கள் தான் வசிச்சுட்டு வராங்க. ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக இந்த நிலை தான் ரஷ்யாவில் தொடர்ந்துட்டு வருது. 2ஆம் உலகப் போரின் போது 25 மில்லியனுக்கும் அதிகமான வீரர்கள் இறந்ததுக்கு அப்புறமா ரஷ்யாவில் ஆண்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக குறைஞ்சிருச்சான். இப்போ நவீன காலகட்டத்தில் ஆண்கள் ஆல்கஹால் மற்றும் சிகரெட்டுகளை அதிகமாக பயன்படுத்திட்டு வரதுனால தொடர்ந்து ஆண்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருது. அது போக நிறைய தவறான பழக்க வழக்கங்கள் காரணமாகவும் ஆண்களுடைய ஆயுட்காலம் குறைஞ்சிருச்சு. இதனால ஆண்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. அண்ட் ரஷ்யாவில் பாலின விகிதமானது பார்த்தீங்கன்னா 100 பெண்களுக்கு 86.8 ஆண்கள் அப்படிங்கிற விகிதத்தில் தான் இருந்து வருது. ஸோ இதனால இளம் வயதிலேயே பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சு குழந்தை பெற்றுக்கிற ரஷ்யாவுடைய பாரம்பரியத்தை இது ரொம்பவே பாதிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ரஷ்யாவில் ஆண்களின் பற்றாக்குறையை சரி செய்ய ரஷ்ய பெண்கள் ரஷ்யாவுக்கு வெளியே வெளிநாட்டவர்களை திருமணம் செய்ய தேடி வராங்களாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மெயில் ஆர்டர் பிரைட் அப்படிங்கிற முறை வழக்கத்தில் இருந்து வருது. பெண்கள் தங்களை ஆன்லைன் தளத்தில் பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சுக்குவாங்களாம். அந்த பதிவு செய்கிறது மூலியமாக பொருட்கள் மாதிரியே, அதாவது பொருட்களை ஆர்டர் செஞ்சு நம்ம எப்படி வாங்குறோமோ அது மாதிரியே திருமணத்திற்கான பெண்களை அதிகமாக அதில் வாங்க முடியும். இந்த முறையானது பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் பின்பற்றப்பட்டு வருது. இந்த முறை அவங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை அளிப்பது சந்தேகமே அப்படின்னாலும் கூட ரஷ்ய ஆண்களுடைய பற்றாக்குறையை சரி செய்யறதுக்கு அவங்களுக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லலாம். திருமணம் ஆரம்பம் இருக்கக்கூடிய ஆண்களை தேடவும் இதுவே ரஷ்ய பெண்களுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 5, ஓரின சேர்க்கைக்கு தடை. 2013ஆம் ஆண்டு துவங்கி ஓரின சேர்க்கையாளர்கள் சமூகத்தில் தங்களை வெளிப்படுத்துவதையே குறைச்சிக்கிட்டாங்க. விளாடிமிர் புதின் தான் அதுக்கு காரணம்னு சொல்லலாம். ஒரே பாலினத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் சமூக ரீதியாக ஏற்றுக்கொள்ளத்தக்கவை இல்லை அப்படின்னும் அது ரஷ்ய சட்டத்தின்படி சட்ட விரோதமானது அப்படின்னும் முத்திரை குத்தப்பட்டுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் கூட கேள்விப்படாத பல விஷயங்கள் இன்னைக்கும் ரஷ்யாவில் இருக்கு. ரஷ்ய அதிகாரிகள் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஓரின சேர்க்கையாளர்களாக இருப்பவங்களை சிறைக்கு அனுப்புறாங்க. அப்படி இல்லைன்னா மோசமான தொழிலாளர் முகாம்களுக்கு அனுப்பிடுவாங்களாம். அவங்க ஓரின சேர்க்கையாளர்களாக இருக்கும் மற்றவர்களை பற்றி சொல்லும்போது மின்சாரம் மூலமா அவங்கள சித்திரவதை செய்வாங்களாம். இந்த கொடூரமான செயல்கள் ரஷ்யாவில் இன்னைக்கும் கவனிக்கப்படாம தான் இருக்குது. ஸோ ரஷ்யாவில் இந்த ஓரின சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மகா பாவமாகவும் குற்றமாகவும் தான் பார்க்கப்பட்டு வருது இன்னைக்கும் கூட. நம்பர் 4, ரொம்ப வித்தியாசமான எரிபொருளுக்கு அடிமையான கரடிகள். கம்சட்காவில் தெற்கில் இருக்கக்கூடிய ரஷ்ய கரடிகள் புதுசாக ஒரு ஆசையை வச்சிருக்குங்க இன்னைக்கும் கூட. அதாவது தி குரோனாட்ஸ்கி நேச்சர் ரிசர்வ் அப்படிங்கிற பகுதியில் 700க்கும் மேற்பட்ட கரடிகள் தங்களுடைய கையில் எரிபொருட்கள் கேன்களுடைய குப்பிகளை வச்சிருக்குது. இந்த நிராகரிக்கப்பட்ட எரிபொருட்களை அவங்க அதிகமாக விரும்புகிறாங்கன்னு சொல்லப்படுது. கரடிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கான். அதுங்க என்ன பண்ணுதுங்கன்னா அந்த எரிபொருட்களை தங்களுடைய உடலில் தடவிக்குமா. ஸோ அது மட்டும் கிடையாது, நம்ம ஊரில் நாய்கள் எப்படி சேற்றில் அந்த மண்ணிலலாம் உருண்டு பிறண்டு விளையாடுது, அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கரடிகள், ரஷ்ய கரடிகள் என்ன பண்ணுன்னா உடலில் தடவி இருக்கக்கூடிய அந்த எரிபொருட்கள் மட்டும் இல்லாமல் அதில் பொருள்றதையும் ரொம்ப வித்தியாசமாக விளையாடுறதையும் ரொம்ப பிடிச்சிருக்குதான். அதுங்களுக்கு அந்த பிடிச்சிருக்கிறதுனாலேயே இந்த எரிபொருட்களில் புரண்டு புரண்டு விளையாடுமா. மின் ஜென்ரேட்டர், அதாவது நம்ம ஒரு மாதிரி கரண்ட் உற்பத்தி பண்ணுறோம் இல்லையா, அதுவாகட்டும், ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்துறதுல இருந்து வந்த தேவையற்ற எரிபொருட்களாகட்டும், இது எல்லாமே கரடிகளுக்கு அங்கே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமா.
இந்த மாதிரி எரிபொருட்களை 700க்கும் மேற்பட்ட ரஷ்ய கரடிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக விரும்புதான். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கரடியும் பார்த்தீங்கன்னா 1200 பவுண்ட் எடையை கொண்டது. முக்கியமாக இந்த சரணாலயம் பார்த்தீங்கன்னா 2,25,000 ஹெக்டேர் நிலப்பரப்பை கொண்டது. அதுபோக யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. நம்பர் 3, 1 மில்லியனுக்கும் அதிகமான HIV கேசஸ் ரஷ்யாவில் இருக்குது. ஒரு வளர்ந்த நாடான ரஷ்யாவில் இது ஒரு மோசமான விஷயம்தான். ரஷ்யாவில் HIV அதுபோக எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட மக்கள் ரொம்ப அதிகமான பேர் இருக்காங்க அப்படின்னு கணக்கெடுப்பு சொல்லுது. சமீபத்திய கணக்கீட்டின் படி பார்த்தீங்கன்னா 1.2 மில்லியன் மக்கள் ரஷ்யாவில் HIVயால் பாதிக்கப்பட்டு வராங்க. அதிர்ச்சியூட்டும் வகையில் இது கட்டுப்பாட்டை தாண்டி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் கவலையான விஷயமே. ஒவ்வொரு ஆண்டும் ரஷ்யாவில் HIVயால் பாதிக்கப்பட்டவங்களுடைய விகிதம் 10 முதல் 15% அதிகரிச்சுட்டு வருது. அதாவது ஒவ்வொரு நாளுமே 250க்கும் மேற்பட்டோர் HIVயால் பாதிக்கப்பட்டு வராங்க. நாட்டில் அதிக அளவில் ஊசி போடக்கூடிய மருந்து மூலமாகவே HIV பரவுவதாக மாணவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கே. அதன்படி சுமார் 1.8 மில்லியன் மக்கள் ஊசி போடும் மருந்துகளை ரஷ்யாவில் பயன்படுத்திட்டு வராங்க. பாதிக்கப்பட்டவங்களில் மற்றவர்கள் பாதிக்கப்பட்டவங்களோட உடலுறவு கொண்டதால் நோய்க்கு ஆளாகி இருக்காங்கன்னு தெரிய வருது. 49% பேர் இந்த உடலுறவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியாக இந்த மாதிரியான உறவின் மூலமாக எய்ட்ஸை பெற்றவர்கள் ஊசி போடும் மருந்துகளை பயன்படுத்துவதன் மூலமாகவும் சமூக தொற்றாகவே இது மாறிடுச்சா ரஷ்யாவில். ரஷ்யாவில் சுமார் 5 லட்சம் பேர் HIVயோட வாழ்ந்துட்டு வராங்க. ரஷ்யா நாட்டில் HIV தொற்றை குறைக்க நிறைய பாலியல் கல்வி போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுட்டு தான் வந்துட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்கும். நம்பர் 2, சுரங்கப்பாதையை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நாய்கள். சுரங்கப்பாதையில் பயணம் செய்யக்கூடிய நாய்களை நீங்கள் எங்கே அதிகமாக பார்த்துருப்பீங்க? நம்ம இன்டர்நெட்டில் பார்த்துருப்போம், இல்லை மூவிஸில் பார்த்துருப்போம். அந்த இடம், அதாவது அந்த பிரபலமான இடம் எங்கே தெரியுமா இருக்குது? சுரங்கப்பாதையில் நாய்கள் போகக்கூடிய பாதை மாஸ்கோவில் தான் இருக்குது. மனித உதவியின்றி சுரங்கப்பாதையில் போகக்கூடிய சவாரி செய்யக்கூடிய அந்த வசதி நாய்களுக்கு ரஷ்யாவில் தான் கிடைக்குது. இந்த நாய்கள் உணவு மற்றும் பிற பொருட்களை தேட இதை ஒரு வழியாக பயன்படுத்திக்குது. இந்த நகரம் 35,000க்கும் மேற்பட்ட நாய்களை கொண்டிருக்கு அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமே. ஆனால் ஒரு சில புத்திசாலித்தனமான நாய்கள் மட்டுமே இந்த மாதிரி சுரங்கப்பாதையை கண்டுபிடிச்சு அதில் தேர்ச்சியும் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி புத்திசாலி கூட்டத்தில் 2 டஜன் நாய்கள் தினமும் சுரங்கப்பாதையில் பயணம் செய்யுது. அதுங்க பார்த்தீங்கன்னா தங்களுடைய மூக்கை பயன்படுத்தி உணவுகளை சுரங்கப்பாதையில் தேடுது. இடத்தை கண்டுபிடிச்சு அங்கே உணவை தேடி கண்டுபிடிச்சு சாப்பிடுது. இப்படி தேடி கண்டுபிடிக்கிற அந்த சாப்பாட்டை சில நாய்கள் சாப்பிட்டுட்டு மீதியை சேமிச்சும் வச்சுக்கும் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயமே. நம்பர் 1, அதிகமான பிற மொழிகளாகட்டும், அதிக மொழிகள், அதாவது நார்மலாகவே பல மொழிகளை கொண்ட ஒரு நாடு அப்படின்னா அது ரஷ்யா தான் சொல்கிறாங்க. பிற 27 மொழிகள் வெவ்வேறு பிராந்தியங்களில் இணை அதிகார மொழியாக இங்கே செயல்பட்டுட்டு வருது அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான குறிப்பிட வேண்டிய விஷயமே. ஸோ இந்த மாதிரி ஸ்லாவிக் மொழியாகட்டும், அங்கே பேசக்கூடிய தனித்தனி பிற மொழிகளாகட்டும், இது எல்லாமே ரஷ்யாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக தான் இருந்து வருது. ஸோ ஓகே மக்களே, ரஷ்யாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அறம் யாதனின் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.